வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் வந்து செல்ஃபாக நம்ம எப்படி saree கட்டுறதுன்னு பார்க்கலாம். யாரோடைய ஹெல்ப்பும் இல்லாமல் நம்ம எப்படி saree கட்டிக்கிறதுன்னு காமிக்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். சாரியோட வந்து லாஸ்ட்டு எண்டு எடுத்துக்கங்க. உள் சுத்து சொருகிறதை எடுத்துகிட்டு ஒரு நாட் போட்டுட்டு டக்கின் பண்ணணும். இந்த நாட் ஏன் போடுறோன்னா உங்களுக்கு உள்ளே வந்து இந்த மாதிரி டக்கின் பண்ணும்போது வந்து க்ரிப்பாக இருக்கும். சாரீ வந்து வெளியே வராமல் க்ரிப்பாக இருக்கும். அதனால இந்த நாட் போட்டுக்கிறோம். வந்து டக்கின் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்கள் காலுக்கு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சாரியை வந்து டக்கின் பண்ணிவிட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு இப்போ வந்து நம்ம ஷோல்டர் ஃப்ளீட் வந்து எடுக்க போகிறோம். ஷோல்டர் ஃப்ளீட் வந்து உங்கள் கையில் இங்கேருந்து இது வரலும் ஃபஸ்ட்டு ஃப்ளீட் இருக்கணும். செகண்ட் ஃப்ளீட் எடுக்கும்போது அதுக்கு பாதி இருக்கணும். அதே மாதிரி எல்லா ஃப்ளீட்டையும் நீங்கள் எடுத்துக்கணும். உங்களுக்கு எத்தனை ஃப்ளீட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சைஸை வந்து கம்மி பண்ணி எடுத்துக்கங்க. உங்களுக்கு 6-7 ஃப்ளீட் தான் வேணும்னா கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம். சின்னதாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சின்னதாக கம்மி பண்ணி ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஃப்ளீட்ஸ் வரும். கரெக்டாக இந்த பார்டர் வந்து முடிகிற மாதிரி நீங்கள் ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கணும். இப்போ வந்து பின் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு பின் வந்து உள்பக்கமாக பண்ணிக்கணும். இங்கே வந்து உள்பக்கமாக ஒரு பின் பண்ணியாச்சு. பின் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பின் பண்ணிவிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பின் பண்ணிக்கணும். பின் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ளீட்ஸை வந்து உங்கள் ஷோல்டரில் போட்டு அதுக்கப்புறமா மீதி உள்ள இதெல்லாம் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பின் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே ஒரு சேஃப்டி பின் பண்ணிக்கணும். உள்பக்கமாக பின் பண்ணிக்கணும். பின் பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்கள் ஷோல்டரில் வச்சுட்டு பேக் வந்து அளவு பாருங்கள். முந்தி போதுமா, உங்கள் ஹைட்டுக்கு ஏற்றது போதுமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம செஸ்ட் ஃப்ளீட் எடுக்கணும். இப்போ எனக்கு வந்து இந்த ஹைட் போதும், என் ஹைட்க்கு வந்து இந்த முந்தி போதும், நான் கரெக்டாக எடுத்துட்டேன். அதே அப்படியே ஷோல்டரில் வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் கட்ட பழகிடுச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃப்ரண்ட் பக்கம் வந்து ஃப்ளீட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி சரி ஷோல்டர் ஃப்ளீட்ஸ் வந்து என் அளவுக்கு ஏற்ற மாதிரி நான் பின் பண்ணிவிட்டு ஷோல்டர் ஃப்ளீட்ஸ் எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து அதே மாதிரி நீங்கள் ஃப்ளீட்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக 1 by 1 அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஃப்ளீட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். வந்து நான் ஷோல்டர் ஃப்ளீட்ஸ் வந்து எடுத்துட்டு என் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் கரெக்டாக பின் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட் சைடு நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் சைடு வந்து அதே மாதிரி நீங்கள் ஃப்ளீட்ஸ் எல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கையிலேயே இந்த மாதிரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஃப்ளீட்ஸ் வந்து அப்படியே நின்றுடும். இப்படி அழகாக தெரியும் உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் பார்க்கறதுக்கு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்,
ஷோல்டர் ஃப்ளீட் எடுத்துட்டோம், ஃப்ரண்ட் ஃப்ளீட்டும் எடுத்துட்டோம். இப்போ வந்து சென்டர் ஃப்ளீட் எடுக்க போகிறோம். சென்டர் ஃப்ளீட் எடுக்கும்போது உங்கள் பெல்லிலேருந்து கரெக்டாக 1 இன்ச் விட்டுட்டு நீங்கள் வந்து ஃப்ளீட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணும். ஏன் நீங்கள் விடணுன்னா, இந்த சைடு உள் சுற்று சொருகும் போது நம்மளுக்கு வந்து பின் பண்ணுறதுக்கு வந்து துணி வேணும். அதனால் 1 இன்ச் விட்டுட்டு நீங்கள் வந்து ஃப்ளீட் எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும். கரெக்டாக இங்கேருந்து இங்கே, இதிலேருந்து இப்போ வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் எடுக்க போகிறோம். ஃப்ளீட்ஸ் வந்து நீங்கள் பெருசாக வேணும்னாலும் எடுத்துக்கலாம், குட்டி குட்டியாக வேணும்னாலும் அது வந்து உங்கள் விருப்பம். நீங்கள் எப்படி வேணுமோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கணும். கரெக்டாக முடிச்சுட்டு இப்போ ஃப்ளீட்ஸ் எல்லாம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஃப்ளீட்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சைடில் வச்சு நீங்கள் டக்கின் பண்ணணும். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பண்ணக்கூடாது. ஃப்ளீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சைடில் வச்சுட்டு உள்ளே வந்து நீங்கள் டக்கின் பண்ண வந்து உங்களுக்கு வந்து இங்கே சைடில் வந்து ஃப்ளீட்ஸ் வரணும். அப்போ என்ன பண்ணணுன்னா, இங்கே விட்டோம்ல அந்த இதை வந்து நீங்கள் இந்த இடத்துல டைட் பண்ணணும். இந்த இடத்துல நல்லா டைட் பண்ணிங்கன்னா இந்த இடம் தெரியும் பாருங்கள். ஃப்ளீட்ஸ் வந்து அப்படியே கரெக்டாக வரும். நீங்கள் எதுவுமே பண்ணணுன்றது இல்லை. நீங்கள் இங்கே டைட் பண்ண உங்களுக்கு இந்த சைட் ஃப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக வரும். இந்த வந்து நல்லா டைட் பண்ணிவிட்டு உள்ளுக்க இது பண்ணிட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த சைட் ஃப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக வந்துடும். சாரீ வந்து இப்போ ப்ளவுஸ் போட்டு நான் வேர் பண்ணிவிட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். சில பேருக்கு வந்து ஷேப் வேர் போட்டால் தான் இந்த சைடில் வந்து ஷேப் வர மாதிரி இருக்கும். நான் சாதாரணமான இன்ஸ்கர்ட் தான் போட்டிருக்கேன். ஆனால் உங்களுக்கு வந்து இந்த உள் சொத்து வந்து நீங்கள் நல்லா டைட் பண்ணிங்கனாலே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஷேப் வந்துடும். இதே மாதிரி வந்து நீங்கள் சாரீ வந்து நீங்கள் கட்டி பாருங்கள் வீட்டில். ஃபஸ்ட்டு இப்போ தான் நீங்கள் சாரீ கட்டுறவங்களா இருந்தீங்கன்னா ஆடான சாரீலாம் வந்து எடுக்க வேணாம். சாஃப்ட் சில்க் சாரீ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற சாரீலாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.